أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அறிவு, ஞானம்னா என்னது? ஒரு அறிவு. அறிவு கொஞ்சமா புகுத்துனா, ஏன்னா அவங்க அறிவாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால அல்லாஹ் அப்படி சொன்னாங்க. உடனே அவங்களுக்கு அந்த ஹிக்மாவும் பொருத்தப்பட்டுருச்சு. இப்போ அவங்களுடைய விலா எலும்புகள் ஒன்று சேர்ந்துருச்சு, அவங்கள எழுப்புறாங்க. இப்போ அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணால் ஒரு மனிதர் எப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பார், அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகாக எந்திரிச்சு உட்காந்து அவங்க போய் அந்த வாகனத்தில் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே அந்த வாகனம் வந்து ஒரு மாதிரி இப்படி சிலுப்புச்சு, ஒரு மாதிரி இப்படி செஞ்சிச்சு. உடனே எல்லாம் வேகமாக ஒரு சத்தம் கொடுத்தான். அந்த வாகனத்துக்கு பேர் என்ன தெரியுமாமா? புராக். வாகனத்துக்கு பேர் என்னது? புராக்னா என்னதுமா? பர்க் என்றால் மின்னல். பர்க்னா என்னதுமா? மின்னல். புராக் என்றால் அதிவேகமாக பாயக்கூடிய மின்னல். புராக்னா என்னது? பர்க்னா மின்னல் இல்லையா? பர்க்னா மின்னல் தானடா படிச்சிருக்கோம் அரபியில். புராக்னா அதிவேகமாக பாயக்கூடிய ஒரு மின்னல். அப்போ அந்த வாகனத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மிஹராஜுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு தன்னுடைய தோழர்கள் மத்தியில் வந்து உரை நிறுத்திட்டு இருக்கும்போது அவங்க தோழர்கள்லாம் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் அந்த வாகனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க சொன்னாங்களாம், நம்மளுடைய கண் வந்து ஒரு ஒளி தான் இல்லையா? லைட்டை பார்த்தா இருட்டாக இருக்குது அப்படி நம்ம இப்போ சொன்னோம் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அது மாதிரி நம்ம இந்த கண்ணிலேருந்து எவ்வளோ தூரம் பார்ப்போம் வானத்தில்? ஒரு நட்சத்திரம் நிலா இருக்கிறதெல்லாம் பார்ப்போம் தானடா, பார்ப்போமா? அது மாதிரி அந்த புராக் என்ற வாகனம் எங்கே பார்க்குதோ அங்கே அதோட ஒரு ஸ்டெப்பை வைக்குமா. எப்படி? சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த புராக் என்ற வாகனம் பார்த்த பார்வை என்னன்னா, அது முதல்ல வச்ச ஸ்டெப்பே மதியன் என்ற நகருக்கு. எங்கே வச்சுச்சு? கௌபாலேருந்து மக்கால தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்திருந்தாங்க. அது அடுத்த ஸ்டெப்பவே மதியன்ற நகருக்கு வச்சிருச்சு. சுப்ஹானல்லாஹ். அது அவ்வளோ தூரம் அதனுடைய பார்வை இருந்திருக்கு. நம்ம இங்கேருந்து எவ்வளோ தூரம் பார்ப்போம்? ஒரு ஸ்டார் வரையே பார்ப்போமா? அதுக்கு மேலே வானம் இருட்டாக தானே நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு மேலே உள்ளே இருக்குது எதுவுமே தெரிலல. நம்ம இந்த வானத்தை பார்க்குறோம், ஸ்டாரு, அதாவது நட்சத்திரம், நிலா எல்லாம் பார்க்குறோமாடா. ஆனால் வந்து அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதெல்லாம் வந்து சமா துனியாவினுடைய வானம் தான். அதெல்லாம் எந்த வானம்? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தது துனியாவுடைய வானம் கிடையாது. நபி அவங்க பார்த்தது என்ன வானம் கிடையாது? துனியாவுடைய வானமே கிடையாது. நபி அவங்க பார்த்தது ஆகிரத்துடைய வானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தது ஒவ்வொரு நபிமார்களும் இருந்த வானம். சுப்ஹானல்லாஹ். இப்போ மத்தியன்ற இடத்துக்கு தான் அந்த புராக் என்ற இது மேலே ஏறி உட்கார்ந்த உடனே அல்லாஹ் கேட்குறான், எதுக்கு நீ சிலுப்புற? உன் மீது உட்கார்ந்துருப்பது யாரு தெரியுமா? அல்லாஹ் என்ன கேட்டான்? உன் மீது இருக்கிறது யாருன்னு தெரியுமா? முஹம்மத், கருணையாளர், மிகவும் தசல்லியான மனிதர். அவரா உனக்கு கனமா இருக்காரு, அதுக்காகவா நீ உன்னோட உடம்பை சிலுத்துக்கிட்ட அப்படின்னு அல்லாஹ் கேட்டானாம். சுப்ஹானல்லாஹ். உடனே அந்த பறவை மாதிரி இருக்கக்கூடிய அந்த புராக் என்ற வாகனம் அமைதியாயிடுச்சான். அமைதியா எப்படி ஒரு காற்று வேகமாக கொண்டு போகுமோ அதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த கஅபத்துல்லாவிலிருந்து இப்போ எங்கே கொண்டு போக போகுது அந்த புராக்னா? பைத்துல் முகத்தஸ். எங்கே கொண்டு போகுது? என்ன பிரயாணம் பண்ண ரெடியாக தானே இருக்கீங்க எல்லாரும்? ஒன்று தூங்குற மாதிரி இருக்கே, யாருமே கேட்குற மாதிரி இல்லையே. கவனமாக கேட்கணும். இப்போ நம்ம நபி கூட சேர்ந்து எங்கே வரை போக போகிறோம்? பைத்துல் முகத்தஸ்னா என்னதுடா? எந்த பள்ளிடா? அது எங்கே இருக்குது? இப்போ எவ்வளோ சண்டை நடந்துச்சு இல்லடாமா? பாலஸ்தீன் எவ்வளோ சண்டை நடந்துச்சுல்ல, அங்கே இருக்குல்ல பைத்துல் முகத்தஸ். எத்தனை நபிமார்கள் தொழுத இடம் இல்லையாது, அதுதான் பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போகிறாங்க? பைத்துல் முகத்தஸுக்கு போகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். போகும்போதே இப்போ எப்படி நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும் போது அந்த வீடியோ கோச்சோ எதுலையோ உள்ள போனால் சினிமா பார்த்துக்கிட்டே போயிடுவோமோ 3 மணி நேரம், அது மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு பல காட்சிகளை காமிச்சான், பல கபறுகளை காமிச்சான். சுப்ஹானல்லாஹ். அதில் ஒரு கபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. இது எங்கனுக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த கபரை பார்த்தாங்கன்னு சொன்னால், அந்த மத்தியன்ற இடம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹு தஆலா இறக்குன இடம். எங்கே? யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இறக்குன இடமா அது மத்தியன் என்ற அந்த இடம். அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிற அந்த டைமுக்குள்ளே ஒரு காட்சியை பார்க்குறாங்க. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க.
அந்த காட்சி எப்பேற்பட்டதாக இருக்குன்னா, ஒரு மனிதனுடைய தலை உடைக்கப்படுது. ஒரு கபூரில் இருக்கக்கூடிய மனிதனுடைய தலை உடைக்கப்படுது. அந்த அந்த மனிதர் ரொம்ப சத்தமாக கத்துறாரு. திரும்ப தலை ஒன்று சேர்க்கப்படுது, திரும்பவும் உடைக்கப்படுது. இவ்வாறாக அவர் பயங்கரமாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவரிடத்துல கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்து, ஜிப்ரீலே இது என்ன காட்சி, இதை என்னால் பார்க்கவே முடியலையே அப்படின்னொன்னே, இவர் பல நாட்கள் தன்னிடம் சக்தி இருந்தும் தொழுகாதவர். என்ன சொன்னாங்க? தன்னிடத்தில் சக்தி இருக்கு, தொழுக முடியும், அவங்களால எல்லா வேலையுமே செய்ய முடியும், ஆனால் தொழுக மட்டும் முடியலன்னு சோம்பேறியா தொழுகையை விட்டவங்க. அவங்களுக்கான தண்டனை இவங்க மறுமை நாள் வரை, கியாமத் நாள் வரை இவ்வாறே வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள் கபூரில். கபூரே இவர்களுக்கு பெரிய நரகம் அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுகையை விட்டதுக்காக எவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை பார்த்தீங்களா? ஒரு மனிதனுடைய தலை மறுபடியும் ஒன்று சேர்க்கப்படுது, மறுபடியும் உடைக்கப்படுது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகையை விட்டதுக்காக இந்த தண்டனைன்னு நபியை அவங்களால தாங்கவே முடியல. அவங்க துடிக்கிறாங்க. அவங்க யாருக்காக இருக்காங்கம்மா? நமக்காக. அப்படி அந்த வேதனையை தாங்கவே முடியாமல் அதை கடந்து போகிறாங்க. இன்னொரு காட்சி காட்டப்படுது அவங்களுக்கு. அது என்னன்னாம்மா, நிறைய முள் கல் முள்ளாக இருக்குது, பயங்கரமான விஷ செடி விஷ முட்களாக இருக்குது. ஆடு மாடெல்லாம் போய் எப்படி வேகமாக செடியெல்லாம் சாப்பிடுமோ அதை போன்று மனிதர்கள் போய் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எதம்மா? முள்ளு செடியையும் கள்ளி செடியையும் ரொம்ப பயங்கரமாக ஈட்டியாக இருக்க முள்ளெல்லாம் கடிச்சு மெண்டு மெண்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டே கத்துறாங்க, கதறாங்க. அவங்களால முடியல, பசிக்குது, ஆனால் போய் மறுபடியும் அதையே சாப்பிட்றாங்க. மனிதர்கள், மிருகம் சாப்பிடலம்மா, மனிதர்கள் சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க வேகமாக கேட்குறாங்க, அழுதுகிட்டே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கே இந்த வேதனை அப்படின்னு சொன்னோன்னே, இவர்களிடம் நிறைய காசு பணம் இருந்துச்சு, ஆனால் இவங்க ஜக்காத் பண்ணலை. என்ன செய்யலை? அது ஜக்காத் பண்ணாமல் ஜக்காத்துடைய காசையும் சேர்த்தே இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால அல்லாஹ் வந்து மறுமை நாள் வரை நீ முள்ளவே சாப்பிட்டுட்டே இருன்னு விட்டுட்டான். என்ன சொன்னாங்க? மறுமை நாள் வரையே முள்ளவே சாப்பிடு. 10 ரூபா சம்பாரிச்சா 8 ரூபா தான் நம்ம காசு. 10 ரூபா சம்பாரிச்சா 8 ரூபா தான் நம்ம காசு. 2 ரூபா யார் காசு? ஜக்காத் காசு. பிறருக்காக கொடுப்பதற்கும் சேர்த்து தான் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்கிறான். அப்போ அந்த பிறருக்கு கொடுக்காம அந்த 2 ரூபாயும் சேர்த்தே நம்மளே சாப்பிட்டே இருந்தோம்னா நமக்கு எப்படி நமக்குரிய காரியங்கள் எப்படி நிறைவேறும், நமக்குரிய காரியங்களை எப்படி நம்ம செய்வோம்? உலகத்துலேயும் கஷ்டம், மறுமையிலையும் கஷ்டம், கபூர்லையும் கஷ்டம். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஜக்காத்து செய்யாதவர்களுக்காக இந்த ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி கொஞ்சம் கடந்து போயிட்டே இருக்காங்க. இது வந்து இந்த மத்தியன்ற நகருக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. இப்போ மத்தியன் என்ற நகரம் வந்துருச்சு. அங்கே இறங்கி 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுது இப்பேற்பட்டவங்களை பார்த்தாங்கல்ல, அவங்களுக்காக துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இவங்களுடைய கபறுகளெல்லாம் நீ வந்து கொஞ்சம் வேதனை நிப்பாட்டி வை, இவங்க தெரிஞ்சோ தெரியாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு. நபியே, பயணம் வரும்போது உங்களுக்கு தௌபா தேவையில்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நீங்கள் என்ன பார்க்க பயணத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க, உங்களை அதனால தான் உங்கள் மனசை திடப்படுத்தியிருக்கேன், நீங்கள் அதை மட்டும் மேற்கொள்ளுங்க, தௌபா என்று நீங்கள் செய்ய வேணாம், உங்களுக்கு தௌபாக்குரிய நாள் ஒன்று தர்றேன், அன்னைக்கு நீங்கள் தௌபா செஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு பிரின்சிபல் இப்படி கடலை விட்டால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா டீச்சர் சொல்கிறதானே கேட்போம். அல்லாஹ் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படியே பின்பற்றி வாழ்ந்தவங்க அவங்க. உடனே என்ன செய்கிறாங்க? சரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வாகனத்து மேலே ஏறி போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரம் ஒரு ஸ்டெப் வச்சிருச்சு. இன்னொரு இடத்துக்குள்ளே போகும்போதே இன்னும் 2 காட்சி பார்க்குறாங்க. அதில் ஒரு காட்சி என்னென்னா, ஒரு பெரிய வயல் இருக்குது. அந்த வயலில் கருதெல்லாம் அழகாக முளைச்சி நிற்கிது. அதெல்லாம் வேகமாக அறுவடை செஞ்சு வச்சுருக்காங்க. திரும்ப ஒரு நிமிஷத்தில் முளைச்சிருச்சு. வேகமாக அறுவடை செய்கிறாங்க, திரும்ப முளைச்சிருச்சு. இப்படியே இந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் எப்படி ஒரு பழத்தை பறிச்சோன்னு ஒரு பழத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி ஒரு கண்கொள்ளாத காட்சியை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க நபியவங்க. இது என்ன ஒரு அற்புதமாக அழகாக இருக்கே பார்க்க, எப்படி கருது அறுத்தோன்னு எப்படி வளரும், இது அல்லாஹுடைய நாட்டமாச்சு, இது எப்படி நடக்குது, இது எதனால நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க. எதை? அந்த பூரா கட்டி வைக்கிறாங்க. நிறைய நெல் கிடச்சா என்னடா செய்வோம், அப்படி கட்டி வச்சுக்குவோம்ல பாதுகாப்பாக, இந்த மாதிரி கட்டி வச்சுட்டே சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ உடனே அல்லாஹு தஆலா இடத்துல அவங்க சொல்லப்படுது, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்தவர்கள், அல்லாஹுடைய பாதையில் வாழ்ந்தவர்கள். இப்போ நீங்களாம் மதரசாக்கு நடந்து வந்தீங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் கருது அரைச்சி வச்சுக்கிற மாதிரி தான். நீங்களாம் நடந்து வந்தீங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் வந்து கருது அறுத்து வச்சுருக்கீங்க ரெடியாக.
இந்த நன்மையை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்வீங்க? ஷஹீதுடைய நன்மை. இந்த நன்மை அல்லாஹிடத்துல பெரிய மலையாக குமிஞ்சிருக்குமா, சுபஹானல்லாஹ். அதெல்லாம் போய் நம்ம அள்ளிக்கிடுவோமா? அள்ளிக்கிற கையே பத்தாதான். அப்போ சின்ன குழந்தையிலேயே அழகா ஃபர்தா போட்டு ஒவ்வொரு எட்டா வச்சு மதரசாவுக்கு வரும்போது இது எவ்வளோ பெரிய ஷஹீதுடைய அந்தஸ்து, எவ்வளோ பெரிய நன்மை இதுக்கு இருக்குது தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, புரியாது. அல்லாஹ் நாளைக்கு தரும்போது நம்ம மதரசாவுக்கு போன நன்மை தானே இதெல்லாம். ஏன்னா நமக்கு என்ன போர் இருக்குது? நமக்கு போர்லாம் ஒன்றுமே இல்லையே. இன்றைய காலகட்டத்தில் மதரசாவுக்கு நடந்து வர்றது ஒரு பெரிய போர் இல்லையாம்மா? பெரிய போர் தானே. வீட்டில் எவ்வளோ சண்டை போட்டு 24 மணி ஸ்கூலில் இருப்போம். நான் அந்த அரை மணி நேரம் மதரசா வந்து ஓதுங்குள்ள ஊர்பட்ட பஞ்சாயத்து இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சொர்க்கத்துக்குரிய விஷயம், வந்து சாதாரணமாக கிடைக்காது இல்லைடா, அப்படி தானே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் தான் இப்படி பார்த்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே கொஞ்சம் டைம் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் பேரை பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்படின்னா தங்களுடைய கைகளாலும் கால்களாலும் அவங்களுடைய முகங்களை வருடி கொள்கிறாங்க. மூஞ்சியை வருடிக்கிறாங்க, உடம்பை வருடிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லும் போது, இவர்கள் வந்து பல நேரம் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் ஏமாற்றணுங்க. எப்படி ஒருத்தவங்களுக்கு போய் வாக்கு கொடுத்துறது, இதனால் செய்ய முடியும் இந்த காரியத்தை, ஒரு காரியத்தை செய்வதாக ஒப்புக்கொண்டு துரோகம் இழைத்தவர்கள், அந்த காரியத்தை செய்யாமல் அந்த காரியத்திலிருந்து புறக்கணித்தவர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை? முகங்களை வந்து வரண்டிக்கிறாங்க, உடம்பெல்லாம் கிழிச்சு பிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே வந்துட்டாங்க? பைத்துல் முகத்தஸ் வந்துட்டாங்க. இப்போ எங்கே இருக்கிறாங்க? பைத்துல் முகத்தஸ் எங்கே இருக்குது? இஸ்ரேல் நாட்டில் இருக்குது. எந்த நாட்டில் இருக்குது? அந்த புராக் என்ற வாகனத்தை பற்றி நம்ம சொன்னோம்லமா, பர்க் என்றால் மின்னல் சொன்னோம்ல, அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது, பரக்கத் என்ற மீனிங்கும் இருக்குது. அந்த வாகனத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா என்ன செஞ்சானம்மா, கௌபாவிலிருந்து கௌபாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மத்தியன் இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்தையும் ரொம்ப பெரிய பெட்ரோலிய வளம் உள்ள நாடாக எல்லாம் மாற்றணும். ரொம்ப அழகான பெட்ரோல் எங்கே கிடைக்குது தெரியுமாம்மா? அங்கே தான் ஒரிஜினல் பெட்ரோலே கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். பெரிய நாடுகள்லேயே செழிப்பான நாடாக எல்லாம் மாற்றலாம். பரக்கத் என்பது என்னன்னு கேட்டால், எவ்வளோ பெரிய விஷயத்தை அல்லாஹ் கொடுப்பாண்டே தெரியாது. அப்படிப்பட்ட பரக்கத். நாடே அழிஞ்சிருது 2 நாளில் நல்லாக்கிடுறாங்க. எப்படிமா? நாடே அழிஞ்சிருது 2 நாளில் சரி பண்ணிடுறாங்க. அது எப்படி? அந்த காசு பணம் செல்வம் இருக்க போய் தானே அதை பண்ண முடியுது. இன்றைக்கி ஒரு மூடை சிமெண்ட் வாங்கி நம்ம வீடு கட்டணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்போ நம்ம அறந்தாங்கி மக்களில் எவ்வளோ பேர் வெளிநாட்டில் போயிருக்காங்க. அந்த வெளிநாட்டு காசு இங்கே எவ்வளோ பரக்கத்தாக இருக்குமா? அதை தான் சொன்னாங்க அல்லாஹ் அந்த புராக் போன இடத்துல பூரா பரக்கத்து செஞ்சுட்டானா. சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட பரக்கத்துன்னு சொல்லவே முடியாதான். செல்வம் தான் பொழியுதான் அந்த நாடுகள். அப்படிப்பட்ட இஸ்ரேல் நாடு வரைய, இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் வரைய தான் அந்த புராக் என்ற வாகனம் பயணம் பண்ணுச்சு. இந்த பயணத்திற்கு பேர அல்லாஹ் என்ன சொன்னாமா? இந்த பயணத்துக்கு பேர் என்னமா? இல்லை, இன்னும் நம்ம மெஹராஜ்க்கே போகலடா. இஸ்ரா. இந்த பயணத்துக்கு பேர் என்னது? இந்த எங்கேருந்து எங்கே வந்ததுக்கு பேர் இஸ்ரா என்ற பயணம்? கௌபாவில் அவங்க உம்முஹானி அம்மா வீட்டில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புராக்குடைய வாகனம் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுச்சோ அதுக்கு பேர் தான் என்னதுடா? இஸ்ரா. அந்த பயணத்துக்கு பேர் தான் என்னது? மிஹ்ராஜ் என்றால் ஏணி என்று அர்த்தம். மிஹ்ராஜ்னா என்ன அர்த்தம்? ஏணி தெரியுமா? ஏணிக்கு தான் மிஹ்ராஜ்னு பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஏணிக்கு பேர் மிஹ்ராஜ். புரியுதா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த கட்டப்பட்ட, நீங்கள் வந்து கூகுள் ஃபோன்லாம் வச்சிங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புராக் என்ற வாகனத்தை கட்டப்பட்ட இடத்தை வந்து போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. போகிறவங்கலாம் இப்போல்லாம் பார்க்க தான் செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த வாகனம் வந்து ஒரு வளையத்தில் கட்டப்பட்டிருக்கு. அந்த வளையத்தை வந்து காமிக்கிறாங்க. இப்போலாம் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, அதை பற்றின கிஸ்ஸா வரலாறு படிக்கிறவங்க அதை தெரிஞ்சுக்கிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். பார்த்தா நீங்கள் கூகுளில் அடித்து புராக் என்ற வாகனம் கட்டப்பட்ட இடம்னு போட்டிங்கனாலே அந்த வளையம் வந்துடும். எங்கம்மா? பைத்துல் முகத்தஸில். எங்கே? பைத்துல் முகத்தஸ் உடைய வெளியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு போன அந்த புராக் என்ற வாகனம் கட்டப்படுது. இப்போ இங்கே நபி அவங்க இறங்கிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலக்குகள்கிட்ட கேட்குறாங்க, அவ்வளோதானா, வந்துட்டோமா, எல்லாம் பார்க்க போகிறோமா அப்படின்றாங்க. இப்போ மலக்குகள்லாம் சொல்கிறாங்க, இல்லை நபியே, வெயிட் பண்ணுங்க. இப்போ மலக்குகள் என்ன சொன்னாங்க? நீங்கள் இப்போ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றாங்க. இங்கே நீங்கள் இமாமத் பண்ண போகிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க? இமாமத்துனா என்னடா?
தொழுக வைக்க போறாங்க. யாருக்குமா? நபிமார்களுக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த நபிமார்களுக்கு நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமத் செஞ்சு தொழுக வைக்க போறாங்க. மாஷா அல்லாஹ். நபி அவங்களால அது ஆச்சரியமா இருக்கு, அவங்களால தாங்கவே முடியல. எல்லாம் இறந்து போயிட்டாங்களே, எல்லாம் மண்ணுக்குள்ள இருக்காங்க, இவங்களுக்கு நான் எப்படி தொழுக வைக்க போறேன் அப்படின்னு ஆச்சரியத்தினுடைய பெரும் விஷயத்துல நின்றுருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படியே அணி அணியா வந்து நிற்கிறாங்க நபிமார்கள். திரும்பி பார்க்குற இடமெல்லாம் நபிமார்கள் அந்த பள்ளியில். சுப்ஹானல்லாஹ். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நின்றுருக்காங்க. அப்படியே அவங்களால அதை தாங்கவே முடியல. எத்தனை வருடத்துக்கு அப்புறம் ஆதம் நபியை இப்படி ஒரு உருவத்தில், இப்படி ஒரு உயரத்தில், இப்படி ஒரு அழகா நான் நேரில் சந்திப்பேனா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியானா நானுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நபியா நான், இத்தனை நபிமார்களையும் நான் இமாமத்து செய்கிறதா, இப்பேற்பட்ட ஒரு அடியானாவா நான் அல்லாஹ்வுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட கண்ணீரோட தக்பீர் கட்டி தொழுக வைக்கிறாங்க. அத்துணை நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி நின்று தொழுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். 2 ரக்காத் தொழுகைக்கு அப்புறம் நபி அவங்க நின்று இமாமத் செஞ்சாங்கல்லடா, அந்த முன்னாடி அங்கேருந்து ஒரு ஏணி போடப்படுது. என்ன போடப்படுது? இப்போ தான் மிஹராஜ் பயணத்துக்கு போக போகிறாங்க. யார்? இப்போ ரெடி ஆகிட்டோமா? போக போகிறோமா? இப்போ சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போக போகிறாங்க? மிஹராஜ் பயணத்திற்கு அந்த ஏணி மேலே ஏற போகிறாங்க. அது தங்கத்தால் பண்ண ஒரு அழகான ஏணியாம். மாஷா அல்லாஹ். எதனால் பண்ண? நபி அவங்களுடைய பாதம் படணும்னா அது கண்டிப்பாக வைரமாக கூட இருந்தால் ஆட்சேபனே இல்லைல்லடா. மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா தங்க ஏணி கொடுத்தான் அவங்களுக்கு. என்ன கொடுத்தான்? சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்க ஏணியில் ஏறுற உடனே ஏணி சல்லுன்னு மேலே போயிடுச்சு. ஒரு செகண்ட் கூட யாருமே பார்க்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் கூட போயிருக்காங்க, வேற யாருமே இல்லை. எல்லா நபிமார்களும் திரும்ப அவங்கவுங்க கபர்களுக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் கட்டளை இட்டான், எல்லாம் இருந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போ நபி அவங்க போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ போன உடனே நிறைய விஷயத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் போயிட்டு வந்த நேரம் எவ்வளோ நேரம் இருந்தது தெரியுமா? நான் கபால இருக்கும் போது, உம்முஹானி அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒளி செஞ்சேன்ல, அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி கீழே ஒரு சொட்டு விழுகலை. அவ்வளோ நேரத்தில் நான் போயிட்டு வந்துட்டேன்றாங்க. இதை சொன்னால் யாருமே அந்த காலத்தில் நம்பியிருக்க மாட்டாங்க இல்லைடா. நம்ப மாட்டாங்க தானே. எப்படி நம்ப முடியும்? எப்படி அவ்வளோ நேரத்தில் இவ்வளோ விஷயம் பார்த்துட்டு வர முடியும் அப்படின்றாங்க. முடியும். அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் அது முடியும். ஆனால் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் ஜெனரேஷன், நீங்கள் பெரிய பிள்ளையாகி நீங்கள்லாம் வரும்போது கூட ஒருவேளை இந்த மல்டிபிள் ஸ்பீடு வந்துருமோ என்னமோ. இப்போலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து லேசாக போயிட்டு இருந்துச்சான், அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போகுதான். இப்போ ரொம்ப ஸ்பீட் புல்லட் ட்ரெயின். 10 நிமிஷத்தில் ஒரு ஊருக்கு போயிடுறோம். வயசும் ஆகலை, டைமும் ஆகலை, அந்த ஊருக்கு போயிட்டோம். அது எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்புறம். சூரியனுடைய வெளிச்சம் இருக்குல்லடா, படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் தெரியும். சூரியனுடைய வெளிச்சம் எவ்வளோ நேரத்தில் பூமிக்கு வருதுடா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் எவ்வளோ நேரம் பூமிக்கு வருது? 10th படிக்கிற பிள்ளைங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் பூமிக்கு வருது? 3000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வருது. எத்தனை கிலோமீட்டரு? ஒரே ஒரு கதிர்வீச்சு பூமியை தொடுவதற்கு 3000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வருதுன்னு படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கீங்களடா. அப்போ 3000 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்து சூரியனே நமக்கு ஃபுல்லாக வெளிச்சம் கொடுத்துருது பூமியவே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை கிலோமீட்டர் அங்கே போயிருப்பாங்க? அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வாங்க. அவங்க போயிட்டு வந்த ஸ்பீடு 0 ஸ்பீடு. எத்தனை ஸ்பீடு? 0 பாயிண்டில் தான் அந்த ஸ்பீட் இருந்துச்சு. போன தடவை நாங்கள் ஒரு மதரசாவில் பயானில் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை எந்திரிச்சு கேட்டுச்சு, அக்கா வானத்துக்கு போகணுன்னா பெரிய ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும், வானத்தில் போய் கால் வைக்கணும்னா நிறைய மருத்துவம்லாம் வேணும், அதெல்லாம் வந்து நபி அவங்களுக்கு தேவைப்படலையா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு அறிவாளி பிள்ளை. மாஷா அல்லாஹ். நான் உங்களை சூரியனுடைய கிலோமீட்டர் கணக்கு கேட்டால் நீங்கள் சொல்லலை, நீங்களாம் ரொம்ப பெரிய அறிவாளிகள். மாஷா அல்லாஹ். அதனால் அவங்க நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அந்த வானத்துக்கு பேர் சமா துனியா. அந்த வானத்துக்கு பேர் என்னடா? அதெல்லாம் துனியாவில் உள்ள வானம். அந்த வானத்துக்கு போனால் கண்டிப்பாக சிலிண்டரு எல்லாம் வேணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் தேவைப்படாதுல்ல. ஏன் தேவைப்படாது? அவங்க கல்பை முதல்ல அதுக்கு தயார் பண்ணிட்டாங்களாம். என்ன பண்ணிட்டான்? ஈமான் எல்லாம் வச்சு எல்லாம் தச்சான்ல, அப்பயே அவங்க அந்த ஆக்சிஜனு, காற்று, சுவாசம், சாப்பாடு, தண்ணி,
அதான் தண்ணி சொட்டுங்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்களே. அவங்க வயசும் கடக்கலை, அவங்களோட எதுவுமே போகலை. யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மலாம் இப்படியே உட்காந்துருக்கோம். 2000 வருஷத்துக்கு பின்னாடி போங்கன்னா போயிட்டு வந்துடுவோமா? போயிட்டு வர முடியாதுல்ல. ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த ஹிக்மா எல்லாம் கொடுத்தான், அந்த அறிவு, மெய் ஞானம் எல்லாம். மாஷா அல்லாஹ். இப்போ என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே போயிட்டு இருக்காங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட போயிட்டாங்களா? ஃபஸ்ட்டு வானத்துக்கு போனாங்க. ஃபஸ்ட்டு வானம் எங்கே இருக்குது? இங்கேருந்து ஸ்டார்லாம் பார்க்குறது ஃபஸ்ட் வானம் கிடையாது. நல்லா யோசிச்சுக்கணும். இங்கேருந்து ஸ்டார் நிலாலாம் பார்க்குறோம்ல, அது ஃபஸ்ட் வானம் இல்லை. அது அல்லாஹ் துனியாவுக்காக கொடுத்த ஒரு வானம். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போனவங்களுக்குலாம் தெரியும், ஃப்ளைட்டில் இருக்கும் போது கூட வானம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் தொட முடியுமா? அது எப்படி கலைஞ்சு போகிற ஒரு மேகம் மாதிரி தானே, அது மாதிரி தான். அதே மாதிரி இந்த துனியாவுடைய வானம். இப்போ நிறைய பேர் அதை கண்டுபிடிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறேன், நான் போயிட்டு வரேன், நிலா தொட்டுட்டு வரேன்லாம் சொல்கிறாங்க இல்லைம்மா. அதெல்லாம் துனியாவுடைய விஷயந்தான். அல்லாஹ் கிட்ட நெருங்கணும்னா ரொம்ப பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு நபியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க இருக்கிறது இல்லைம்மா, சாதாரண மனிதர் தான் நம்மலாம். இன்னைக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட்டும் ஒரு சாதாரண மனிதர் தான், நபி கிடையாது. அதனால தான் அவங்களால அந்த மல்டிபிள் ஸ்பீடை கண்டுபிடிக்கவே முடியலை. இனி எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் குர்ஆன் சொல்லியிருக்கு. மாஷா அல்லாஹ். மிஹ்ராஜ் பயணத்தை எப்படி அவங்க கடந்துட்டு வந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ ஸ்பீடை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவை நான் தர்றேன், மனுஷனுக்கு கண்டுபிடிக்கட்டும். ஆனால் நபி போயிட்டு வந்த ஸ்பீடை என்ன செய்ய முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லாஹ் அக்பர். இப்போ என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் வானத்தை போய் நபி அவங்க போனாலே, மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போனாலே அனுமதி கிடையாது. எந்த வானத்துக்கு? முதல் வானத்தை போய் தட்டுறாங்க கதவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்காங்க, நான் ஜிப்ரீல் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த கதவு திறக்கப்படுது. முதல் வானத்தில் யாரை பார்த்தாங்கம்மா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். யாருமா நமக்கு? நம்ம தந்தை இல்லையா, பாவா. உடனே இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் பார்த்துட்டு பாவான்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாங்க. எப்படி அத்தாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? நம்ம அத்தாலாம் வெளிநாடு போயிட்டாரு, ஊர்லேருந்து வந்திருக்காரு, என்ன செய்வோம்மா? இவங்க எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறாங்கம்மா. இவங்க தான் அத்தான்னு சொன்ன பிறகு நம்மள மாதிரி தானே நபியும் பார்க்காம இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க எல்லாருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். கட்டி பிடிச்சி அழுகிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. நபிக்கு அவங்களும் திரும்ப பதில் சலாம் சொல்லிவிட்டு உடனே சொல்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்து அழுகிறாங்க, வலது பக்கம் பார்த்து சிரிக்கிறாங்க, இடது பக்கம் பார்த்து அழுகிறாங்க. உடனே கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் பாவா அப்படி அழுகிறீங்க? நான் நல்ல பிள்ளையெல்லாம் பெற்றிருக்கேனா, அதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் சிரித்தேன். நிறைய கெட்ட பிள்ளையை பெற்றுட்டேன். கெட்ட பிள்ளைன்னு யாரை தெரியுமா சொன்னாங்க? டிவி, ஃபோனு, தொழுகாமல் அலட்சாட்டியம் பண்ணுறது, பெற்றோர்களை எதிர்த்து பேசுகிறது, மது அருந்துறது, வட்டி வாங்குறது, விபச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் கெட்ட பிள்ளைங்களா ஆதம் பாவா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காட்டப்படுது. உங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க? தேம்பி தேம்பி அழுகிறாங்க. என்னுடைய மக்கள் இந்த மாதிரி பாவம் செய்கிறத என்னால் தாங்கவே முடியல, அதனால் நான் அழுகிறேன். மறுமை நாளுக்குள்ளே எல்லாரும் மனசு மாறிடணும்னு அல்லாஹ்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த வானத்தில் உட்காந்துன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கேட்டுட்டு நானும் உங்களோட சேர்ந்து துவா செய்கிறேன் பாவான்னு சொல்லி அத்தா கிட்ட பேசிட்டு இப்போ 2வது வானத்துக்கு போகிறாங்க. 2வது வானத்தை போய் அதே மாதிரி தட்டுறாங்க. யார் வந்திருக்கீங்கன்னு மலக்குகள் கேட்குறாங்க. நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன் அப்படின்னா, உங்கள் கூட யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னாம்மா, இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசினா எல்லா இடத்துக்கும் கேட்கும்லம்மா. இப்போ மைக்கில் மேலெல்லாம் மைக் வச்சுருக்கோம் நம்ம பள்ளியில். இப்போ மைக்கில் பேசினா மாடி எல்லா இடமும் கேட்கும்ல. அதே மாதிரி ஒரு வானத்துக்கு வந்த உடனே 7 வானத்துக்கும் கேட்குமா கதவு தட்டினா. சுப்ஹானல்லாஹ். எத்தனை வானத்துக்கு கேட்குமா? 7 வானத்துக்குமே கேட்குமா. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருநாள் மாதிரி இருக்கான். எல்லா வானத்தில் உள்ள மலக்குகள்லாம் பெருநாள் மாதிரி நபி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வானத்துக்கு வந்துருவாங்க, இப்போ இந்த வானத்துக்கு வந்துருவாங்கன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா, எல்லாரும் குதூகலமாக இருக்காங்களாம். நம்ம நபி உயிரோடு வந்திருக்காங்க, உடலும் உயிருமா வந்திருக்காங்க, நம்மளை சந்திக்க போகிறாங்கன்னு. மலக்குகள்லாம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்துக்கிறாங்களாம் அவங்களோட போகிறதுக்கு. ஒரு ஊருக்கு நம்ம போனோம்னா பெரியமானவங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க? என் மக்கா வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்துருவாங்கல்ல, அது மாதிரி வந்துடுறாங்களாம் நபி பின்னாடியே. அவ்வளோ பேர் ஆனால் அல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நபி பின்னாடியே வர்றாங்கம்மா. முதல் வானத்தில் இருக்க மலக்கெல்லாம் கூட வந்துட்டாங்க. இப்போ அப்போ நபி திரும்பி பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் ஏன் கூட வந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இன்னொன்னா, நீங்கள் நபிமார்களுக்கு மட்டும் அங்கே தொழு வச்சிங்கல்ல, இங்கே எங்களுக்கு தொழு வைங்க அப்படின்ட்டாங்களாம். எப்படி சொன்னாங்களா? சுப்ஹானல்லாஹ். எப்படி சொன்னாங்க? நபிமார்களுக்கு மட்டும் அங்கே தொழு வச்சிங்கல்ல நீங்கள், இப்போ எங்களுக்கு இங்கே தொழு வைங்க அப்படின்ட்டாங்களாம்.
அல்லாஹுடைய கட்டளை வந்தால் நான் அதையும் செய்வேன், நீங்கள் பொறுமையாயிருங்க அப்படின்னு எல்லா மலக்குகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு 2வது வானத்துக்கு போகிறாங்க. 2வது வானத்துக்கு போனாங்க இல்லம்மா. 2வது வானத்தில் யாரை பார்க்குறாங்கண்டா